வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ ஒரே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. அது இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை தான். ஆஸ்திரேலியாலேயும் அதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ பெட்ரோல் வந்து சரியான தட்டுப்பாட்டில் இருக்குது. ஆஸ்திரேலியாவும் இப்போ அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. வாங்க பெட்ரோல் ஸ்டேஷனுக்கே போய் பார்க்கலாம் இப்போ என்ன விலை இங்கே போகுதுன்னு சொல்லி. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அதில் வந்து நார்மல் பெட்ரோல் வந்து $2.33 போகுது. மற்ற டீசல் வந்து $3.13 போகுது. இங்கே பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து அதுலேயும் அதே ப்ரைஸ் தான் போகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பம்ப் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குது. நிறைய பம்பில் வந்து பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் டீசல் இல்லை. ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2-3 பம்பில் தான் பெட்ரோல் இருக்குது. ஓகே, அங்கே இன்னும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. அதுலேயும் போய் பார்ப்போம் பெட்ரோல் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி. இங்கே வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு ப்ரைஸில் இருக்கும். என்ன சொன்னால் இங்கே கவர்மெண்ட் ப்ரைஸ் செட் பண்ணுறதில்ல, எல்லாமே ஸ்டேஷன் தான் செட் பண்ணும். இந்த வார் ஸ்டார்ட் பண்ண பிறகு பெட்ரோல் டீசல் ரெண்டு விலையுமே டபுள் மடங்கு ஆகிட்டு. இப்போ நான் வந்து 7-11 டீசல் அடிக்கிறேன். இதில் வந்து மற்ற ஸ்டேஷனை விட கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு லிட்டர் டீசல் வந்து $2.97. ஆஸ்திரேலியாவில் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 டேஸ் தான் ஃபியூல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போவும் அதே 30 டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு. இந்த பிரச்சனை எப்படியே போச்சுதுன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவிலேயும் ஸ்ரீலங்கா மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படியும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.